தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கையில் பொருளாதார ரீதியாக பணம் இருக்கும். நீங்கள் யார்ட்டையா கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாரம் அந்த லோன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோட ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம், தேவையில்லாத டென்ஷன் ஒரி பண்ணிக்காதீங்க. சில விஷயங்களை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நற்பலன்கள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கும் திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராகவே இருக்கும். உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்புமே இந்த வாரம் சிறப்பாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.